ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பைபிளில் சொல்லியிருக்கிற லூசிஃபர் அப்படின்ற சாத்தான் எப்படி உருவானா, அவன் எப்படி சாத்தானா மாறினா அப்படின்ற முழு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜீசஸ் உலகத்தை உருவாக்கும் போது ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தையும் அவர் உருவாக்குறாரு. அதில் 2 மனுஷங்களை படைக்கிறாரு. முதல்ல அவர் படைக்கிறது பார்த்தோம்னா ஆதாம் ஒரு பையன். அவனோட முதுகெலும்பில் இருந்து தான் ஏவாள் அப்படின்ற ஒரு பொண்ணையும் அவர் படைக்கிறார். இந்த கதையெல்லாம் பைபிளில் ஆதியாகமம் அப்படின்ற முதல் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார். உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களுக்காக தான் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஜீசஸ் உருவாக்குனார். இதுக்கப்புறமா ஜீசஸ் ஹெவன் அப்படின்ற ஒரு பிளேஸை உருவாக்குனார். எப்போவுமே ஜீசஸ் அப்புறமா மற்ற ஏஞ்சல்ஸும் ஹெவனில் தான் இருப்பாங்க. ஏஞ்சல்ஸும் ஜீசஸ் மொத்தம் 3 வகையாக பிரித்தார். முதல்ல ஆர்க் ஏஞ்சல்ஸ், செகண்டில் ஏஞ்சல்ஸ், தேர்டு ஷெரப்ஸ் அப்படி சொல்லிட்டு 3 வகையாக அவங்களையும் உருவாக்குனார். இந்த 3 வகையில் ஆர்க் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற வகையில் தான் லூசிஃபரை ஜீசஸ் படைத்தார். லூசிஃபரை ஜீசஸ் மற்ற ஏஞ்சல்களை காட்டிலும் ரொம்ப அழகாக படைச்சதா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. லூசிஃபர் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அறிவாகவும் மற்ற ஆர்க் ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் தலைவனாகவும் விளங்கு. லூசிஃபர் ஜீசஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தான். ஈவன் ஜீசஸ்க்கு கூடவே லூசிஃபர்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா ஏஞ்சல்ஸும் லூசிஃபரை ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. அவனை மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த ஏஞ்சலும் கிடையாது, கடவுளால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்புனா லூசிஃபர் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் லூசிஃபர் கேட்க அவனுக்கு கர்வம் தலைக்கேறிது. லூசிஃபரை எல்லா ஏஞ்சல்ஸும் பெருமையாக பேச லூசிஃபர் அவன்தான் கடவுளை விட பெரியவன் அப்படி சொல்லிட்டு அவன் நம்ப ஆரம்பித்தான். மற்ற எல்லா ஆர்க் ஏஞ்சல்ஸ் கிட்டையும் கடவுளை விட நான் தான் பெரியவன், எல்லாருமே என்ன வழிபடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பித்தான். கொஞ்சமாக அவன் பேச்சை நம்பி சில ஆர்க் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அவனுக்கு பின்னாடி நிற்க ஆரம்பித்தான். லூசிஃபர் இந்த உலகமே அவனோட கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சான். லூசிஃபர் அவன் தான் இந்த உலகத்தோட கடவுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சான். அதனால் அவன் ஜீசஸோட சண்டை போட்டு இந்த உலகத்தையே அவனோட கையில் வச்சுக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவன் நினச்சான். லூசிஃபர் அவன் கூட இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸையும் ஒன்று சேர்த்து கடவுளை எதிர்த்து போர் புரிஞ்சு அவரோட இடத்தையே அவன் அடையணும் சொல்லிட்டு நினச்சான். லூசிஃபர் கடவுளை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பித்தான். லூசிஃபர் கடவுளை எதிர்த்து போர் செய்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தான். எல்லாராலையும் பெருமையாக பேசப்பட்ட லூசிஃபர் மைக்கேல் அப்படின்ற சாதாரணமான ஏஞ்சலால் தோக்கடிக்கப்பட்டான். லூசிஃபரால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியல. கடவுளை விட பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஏஞ்சலால் அவன் தோற்கடிக்கப்பட்டான். லூசிஃபரால் அந்த தோல்வியை சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி ஒரு சாதாரணமான ஏஞ்சல் என்னை தோக்கடிப்பான் அப்படி சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான். மைக்கேல் என்னதான் ஒரு சாதாரணமான ஏஞ்சலாக இருந்தாலும் அவன் கடவுளால் அனுப்பப்பட்டவன். அதனால தான் அவன் லூசிஃபரை ஈஸியாக தோக்கடிச்சான். இந்த போருக்கு அப்புறமா ஜீசஸ் லூசிஃபர் அப்புறம் அவன் பின்னாடி இருந்த சில ஏஞ்சல்ஸ் எல்லாருமே சொர்க்கத்தை விட்டு கீழே பாதாளத்துக்கு தள்ளி விட்டுட்டார். பாதாளத்தில் தள்ளப்பட்ட லூசிஃபர் அங்கே முழுசாக உருமாறி ஒரு சாத்தானாக மாறினான். அவன் கூட ஏஞ்சல்ஸையும் கூட அவன் பிசாசாக மாட்டிட்டான். அங்கே அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அங்கே அவன் அரசனாக வாழ்ந்துட்டு இருந்தான். என்னதான் லூசிஃபர் அங்கே இருந்தாலும் லூசிஃபருக்கு ஜீசஸோட இடத்து மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருந்தது. அவன் ஜீசஸோட இடத்துல வரணும் அப்படி சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவனால் ஜீசஸை ஒன்றுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஜீசஸால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதர்கள் அப்படி சொன்னால் ஆதாம் ஏவாள் அவங்க தான். ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தில் இருக்கும்போது ஜீசஸ் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் லூசிஃபர் என்ன பண்ணுவான்னா ஒரு பாம்போட ரூபத்தில் உருவெடுத்து ஏவாள் கிட்ட டெம்ப் பண்ணுவான். இந்த மாதிரி இந்த கனியை நீ சாப்பிடு, நீ இந்த கனியை சாப்பிட்டேன்னா கடவுளுக்கு இருக்கிற அறிவு உனக்கு வந்துடும் அப்படின்றதுனால தான் அவர் உன்னை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லியிருக்காரு, பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஏவாளை அவன் டெம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏவாளும் ஒரு கட்டத்தில் டெம்ட் ஆகிட்டு அந்த கனியை எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவங்க மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் ஆதாமுக்கு எத்தனை போய் குத்து இருந்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சுருவாங்க. ஆதாமும் ஏவாளும் இந்த மாதிரி இந்த கனியை சாப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜீசஸ்க்கு தெரிஞ்ச உடனே ஜீசஸ் என்ன பண்ணுவார்னா ஏதேன் தோட்டத்தை விட்டுட்டு ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட்டுருவாங்க. ஆதாமும் ஏவாளும் பூமியில் போய் வாழ ஆரம்பிப்பாங்க. ஜீசஸ் எதுக்கு அந்த கனியை அவங்க 2 பேரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாருன்னா, அந்த கனியை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்ட்டு சிந்திக்கிறதுக்கான ஒரு அறிவு வரும். அதை லூசிஃபர் பயன்படுத்தி மனுஷங்களை கெட்டது செய்ய வச்சு அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவான். என்னதான் ஆதாம் ஏவாள் தப்பே பண்ணியிருந்தாலும் ஜீசஸ்க்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்.
நம்ம தப்பு செஞ்சு நரகத்துக்கு தள்ளப்படும்போது ஜீசஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாராம். இந்த மாதிரி நம்ம பிள்ளை வந்து நரகத்துக்கு போகுதே அப்படி சொல்லிட்டு. அது வந்து லூசிஃபருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பாரு நானே கடவுளை அழுவ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா. இப்படி தான் லூசிஃபர் சாத்தானா மாறினா அப்படி சொல்லிட்டு பைபிளில் சொல்லியிருக்கு.